அனைவருக்கும் வணக்கம். இலக்கியங்கள் வழி படைப்பாக்கங்களில் நனவு நிலையை தொடர்தல். அதாவது இலக்கிய படைப்பாக்கங்களில் கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்கு? ஸோ கான்ஷியஸ்னஸ் என்றால் என்ன, நனவு நிலை என்றால் என்ன, இது பற்றி இதுவரைக்கும் அறிவியல் பூர்வமான மருத்துவ துறையிலான எந்த ஒரு விளக்கமும் தரப்படவில்லை. இன்னும் கூட நமக்கு அந்த சரியான விளக்கம் கிடைக்கவில்லை. ஸோ படைப்பாக்கங்களில் நனவு நிலையை எப்படி தொடர்வது, நனவு நிலைக்கும் உளவியல் செயல்பாடுகளுக்கும் உள்ள உறவு என்ன, நனவு நிலை எப்படி நமக்கு புரிகிறது, அது வெளிப்படும் போதுதான் புரிகிறது. அதாவது ஒரு பிரசன்னம்னு சொல்வாங்க, ஒரு தோற்றப்பாடு, அது வெளிப்படும் போது மட்டும்தான் நமக்கு நனவு நிலை என்பது என்னவென்று தெரிகிறது. ஸோ படைப்பாக்கங்கள் மூலமாக நனவு நிலையை புரிந்து கொள்வது எளிதாக இருக்கிறது. படைப்பாக்கங்கள் நனவு நிலைக்கும் உளவியலுக்கும் உள்ள தொடர்பையும் நமக்கு காட்டுகின்றன. நெக்ஸ்ட் நனவு நிலையும் உளவியலும் எப்படிப்பட்ட ஒற்றுமை அல்லது வேற்றுமையை கொண்டிருக்கின்றன என்று பார்க்கலாம். அதாவது நனவு நிலை கான்ஷியஸ்னஸும் மென்டல் ஹெல்த் சைக்கியாட்ரியும் வேறு வேறானவை என்று ஃப்ராய்டு முதல் கொண்டு பல உளவியலாளர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனால் இரண்டுக்கும் தொடர்பில்லை என்பது போன்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது நனவு நிலை என்பது ஒரு அறிவு செயல்பாடு, காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு விழிப்புணர்வு, அது உணர்வு நிலை சார்ந்தது. மேலும் டிரான்சிடென்டல் எக்ஸ்பீரியன்சஸ், அப்பாலை அனுபவங்கள், அதாவது இன்ட்யூஷன், கிளேர்வாயன்ஸ், இதெல்லாம் நனவு நிலையால் செயல்படுத்தப்படுகிறது என்ற அளவிற்கு நமக்கு அறிவியல் சொல்கிறது. அப்பொழுது உளவியல் என்றால் என்ன? புலனுணர்வு சார்ந்த செயல்பாடுகள், விளைவுகள், உணர்வுகள், உணர்ச்சிகள், இதெல்லாம் உளவியல் ரீதியான அம்சங்களாக, அதை குறித்தான சிக்கல்களாக மாறியிருக்கின்றன. ஸோ நனவு நிலையும் உளவியலையும் நெக்ஸ்ட் கார்டு உளவியலும் எப்படி நாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இப்போது சிவப்பு என்று நாம் சொன்னால் உடனே என்ன செய்வோம்? அந்த நிறத்துடன் தொடர்பு கொள்வோம். அந்த நிறம் எங்கெல்லாம் வருகிறதோ அதற்கு அடிபணிவோம். டிராஃபிக் சிக்னல்ஸில் ரெட் வந்துன்னா நின்றுடுவோம். எப்படி? நமக்குள் மொழியானது இது போன்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திவிட்டது மரபு வழியாக. அது நமக்கு உளவியல் ரீதியான பழக்கம். ஸோ இதுக்கும் நலநிலைக்கும் என்ன உறவு அல்லது என்ன வேறுபாடு? யாரோ ஒருவருக்கு ஒரு சிவப்பு உடையை அன்று அணிந்தால் ஏதோ ஒரு விளைவு ஏற்பட்டுவிடும், அதனால் அதை தவிர்த்து விடலாம் என்று ஒருவர் எண்ணி அதை தவிர்த்து விட்டு அன்று வருகிறார். அவருக்கு உண்மையாகவே அன்று ஏதோ ஒன்று நடக்கவிருந்தது, தவிர்த்து போயிடுச்சு, நான் நல்ல வேளை அந்த ரெட் ட்ரெஸ்ஸை அணியல. அல்லது ஒரு ரெட் கார் உள்ள ஒருத்தர் இன்னைக்கு இந்த கார் எடுக்க வேண்டாம், நம்ம வேற ஒரு கார் எடுத்துட்டு போகலாம். இப்படி அந்த ரெட் சிவப்போட தொடர்புடைய ஏதோ ஒரு அம்சம் அவருக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தால், தெரிய வந்தால், அது நனவு நிலை சார்ந்த அனுபவம் அல்லது நனவு நிலை அவருக்கு அதை சொல்லி இருக்கிறது என்றே. எனவே இப்போ நனவு நிலை நாம் நிறமாக புரிந்து கொண்ட உளவியல் சார்ந்த ஒரு அம்சமாக இருந்த அந்த பொருளை நமக்கு கொடுத்து கொண்டிருந்த ஒன்று சட்டென்று மாறி அதோடு தொடர்புடைய வேறு அடுக்கல்களை நமக்கு தருகிறது. இந்த அடுக்கல்கள் இந்த புலனுணர்விலிருந்து தான் நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த புலனுணர்வும் உளவியலும் நனவு நிலையாக எப்படி ஒன்று கூடியிருக்கின்றன, எப்படி சேர்கின்றன என்பது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்பொழுது நனவு நிலை என்பதற்கு நெக்ஸ்ட் கார்ட் நான் ஒரு விளக்கத்தை, இதை நான் ஒரு ஹைபாத்தசிஸாக வச்சிருக்கேன். அறிவு அல்லது மனம் என்ற இயக்கம் உடலின் உள்ளிலும் புறத்திலும் செயல்படுவதாகவும், அதாவது எப்படி செயல்படுது? நம்மளுடைய மைண்ட் உள்ளேயும் செயல்படுது, வெளியேயும் செயல்படுது. மனித புலனுணர்வு மூலம் அதன் தடயங்கள் வெளிப்படுவதாகவும், அதாவது நம்மளுடைய சென்சரி ஆக்ஷன்ஸ், அதாவது நமக்கு பார்க்கறது, பேசுறது, தொடுறது, இதன் மூலமாக அது வெளிப்படுவதாகவும், அதுபோலவே புறத்தில் செயல்படும் அரூபமான கட்புலனாக, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த சிவப்புங்கிறது நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. அந்த ஏதோ ஒரு விஷயம் எங்கேருந்து வந்திருக்கும்? உள்ளேருந்தா வந்திருக்கும்? உள்ளேருந்து மட்டும் வந்திருக்காது, வெளியிலேருந்து வந்திருக்கும். அந்த வெளி என்ன, அந்த வெளி என்ன அப்படிங்கிற கேள்விதான் இன்னும் சயின்ஸால் சொல்ல முடியல. அந்த வெளியில இருக்கிறது அப்படிங்கிறத அந்த தோற்றப்புலனாகாது, அதாவது ஒரு பிரசன்னமாக, ஒரு வர்ச்சுவலாக தெரிஞ்சு போயிடுது, வந்துட்டு போயிடுது. ஸோ அந்த தோற்றப்புலம் தான் நனவு நிலை அப்படின்னு நான் இந்த ஒரு ஹைபாத்தசிஸை இங்கே உருவாக்கியிருக்கேன். இந்த புலனுணர்வின் தூண்டல்கள் இணைக்கும் புள்ளி, அதாவது எப்படின்னா
நமக்கு நிச்சயமா பார்க்கறது கேட்கறது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆகுது, நம்மளுடைய மூளையில ரெஜிஸ்டர் ஆகுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றது இல்ல, ஏதாவது ஒன்னத்தை தான் அனலைஸ் பண்றோம். அந்த அனலைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு ஒருவேளை நம்ம இந்த மாதிரிலாம் ஆயிடுமோ, நமக்கு உண்மையாவே இன்னைக்கு போனால் ஆக்சிடென்ட் ஆயிடுமோ, வேணாம் இன்னைக்கு அந்த வழியில போவேணாம், இப்படியெல்லாம் நம்ம அடுக்கிறோம் இல்லையா, அது நனவு நிலையுடைய செயல்பாடு. அது எப்பவுமே நடக்கிறது இல்லை, வெரி ரேர்லி ஹேப்பன்ஸ், எப்பாவது ஒரு தடவை நடக்குது. இப்போ இந்த நனவு நிலை அப்படிங்கிற இந்த விளக்கத்தை வைத்துக்கொண்டு நாம் நம்மளுடைய படைப்புகளை எப்படி இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் கால். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், உளவியல்னா என்னங்கிறதுக்கு நமக்கு இதுவரைக்கும் பேசினவங்கலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நரம்பு மண்டலத்தினுடைய பிரச்சனைகள், மூளையின் செயல்பாடுகள், வேதியியல் மாற்றங்கள், பிஹேவியர் நடத்தை, உணர்ச்சி கொந்தளிப்புகள், பிதற்றல்கள், அதாவது டிலீரியம், மனச்சிதைவு, ஸ்கிட்சோஃப்ரீனியா, இது எல்லாமே உளவியலுக்குள்ள வருது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நெக்ஸ்ட் கார், உளவியல் சிக்கல்கள் அப்படின்னா அதன் மூலமாக நம்ம ஏன் படைப்புகளை பார்க்க முடியாது, அதன் மூலமாக ஏன் தொடர முடியாது அப்படின்னா அது மிக குறைந்த சுதந்திரத்தை கொடுக்குது. ஏன்னா எது நார்மல் எது அப்நார்மல் அப்படிங்கிறது உளவியல் பிரித்து வச்சிருச்சு. அப்படி பார்க்கும்போது படைப்புகளை நம்ம அதை பார்க்க முடியாது. ஏன்னா படைப்புகள் பல சமயங்களில் அப்நார்மலாக தான் இருக்கும். அப்நார்மலான படைப்புகளைத்தான் நாம் இதுவரை படித்துக்கொண்டு அதில் இருக்கும் உளவியல் சிக்கல்கள் என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்நார்மல் படைப்புகள் வெறும் உளவியல் சிக்கல்களால் ஏற்படுவதில்லை, அது நனவு நிலையின் ஆக்ஷன் ஆகல, அதாவது புறத்தில் இருந்து ஏற்படக்கூடிய ஒரு தூண்டலால அந்த மாதிரியான படைப்பு ஏற்பட்டிருக்கலாம். அது அந்த படைப்பு வெளிப்படும் போதுதான் அது நனவு நிலையால் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட் கார், உளவியல் துறையிலிருந்து நனவு நிலையை எப்படி பார்க்கிறார்கள் என்பதற்கு சதர்லாண்டுடைய டிக்ஷனரி கொடுத்திருக்கிற விளக்கம் இது. என்ன சொல்லுது, உணர்தல்கள், சிந்தனைகள், உணர்வுகள், விழிப்புணர்வு, நனவு நிலையை அறிந்திருப்பது போன்ற அறிவு கூர்மையற்ற சில சொற்களால் அன்றி நனவுநிலை என்ற சொல்லை விளக்குவது சாத்தியமற்றது. இட்ஸ் நாட் பாசிபிள் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கான்ஷியஸ்னஸ், ஹியூமன் கான்ஷியஸ்னஸ். தட் இஸ் கால்ட் காலியா, QUALIA. ஓகே, நனவு நிலையை சுய விழிப்புணர்வுடன் சிலர் குழப்பிக்கொள்கிறார்கள். செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் சில பேர் நினைச்சுப்பாங்க. அடுத்தது, நனவுடன் இருப்பது என்பது புல உலகத்தை பற்றிய விழிப்புணர்வுடன் இருப்பதாகும். அதாவது நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கோம், நமக்கு நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறது ஒருவேளை கான்ஷியஸ்னஸினுடைய தொடர்பு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நனவு நிலை என்பது ஆர்வமூட்டும் மழுப்புகின்ற தோற்றப்பாடாகும். இந்த லைன் தான் மிக முக்கியம். ஏன்னா யாராலையுமே சொல்ல முடியல. அந்த தோற்றப்பாடு அப்படிங்கிறது பிரசன்னம்னு சான்ஸ்கிரிட் சொல்லுவாங்க. அந்த பிரசன்ஸ் வெர்ச்சுவலாக அது நமக்கு புரிகிறது. அந்த இடம் எது, அந்த இடம் தான் நனவு நிலை. எனவே அது என்னவென்றும் அது என்ன செய்கிறது என்றும் அல்லது அது எப்படி உருக்கொண்டது என்றும் சொல்வது சாத்தியமற்றது. அதை பற்றி வாசிப்பதற்கு தரமான எதுவும் எழுதப்படவில்லை. இதுதான் சதர்லாண்டுடைய டிக்ஷனரியினுடைய விளக்கம். நெக்ஸ்ட் கார். இப்போ டேவிட் சால்மர்ஸ்ங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் பற்றி ஆராய்ச்சி செஞ்சு மிக அதிகமான நூல்களை எழுதியிருக்கிற ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் காலியா பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உணரும் போதும் சிந்திக்கும் போதும் செயல்படும் போதும் அந்த விலைகளுக்கான காரணத்தையும் தகவல்களையும் ஆய்ந்தறியும் முறைமை ஒன்று தொடர்கிறது. இந்த முறைமை அறியாத இருளில் எப்போதும் அது இருப்பதில்லை. நம்ம எப்பவுமே அது தெரியலேனே இருக்க முடியாது. அந்த முறைமை ஒரு உள்ளார்ந்த அம்சத்தை கொண்டிருக்கிறது. அது அறிவார்ந்த முகமை, அதாவது காக்னிட்டிவ் ஏஜென்ட். அந்த ஏஜென்சி என்ன பண்ணுது, இந்த உள்ளார்ந்த அறிவு முகமை தான் நனவு நிலை அனுபவம், அதாவது கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வெரி ரேர்லி ஹேப்பன்ஸ். we can understand that but we can't express it. ஸோ இதுதான் கான்ஷியஸ்னஸ். ஸோ நெக்ஸ்ட் கார்ட். ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். நனவுலினா விழிப்புணர்வு, உள்ளார்ந்த உணர்தல், உள்ளுணர்வு, புலன் கடந்த அறிவு, இது எல்லாமே. உளவியல்னா மனநலம், மனச்சிதைவு, ஐயுறவு நோய், அதாவது பரநய, பிதற்றல்கள், டிலிரியம், இருதுருவ மனநோய், பைபோலார் டிசார்டர், இசிவு நோய், ஹிஸ்டீரியா, ஆட்டுவிப்பு நோய், அப்சசிவ் டிசார்டர். ஸோ இதெல்லாம் உளவியல். இதெல்லாம் படைப்புகளுக்குள் வரலாம். அடுத்தது நெக்ஸ்ட் கார்டு, முக்கியமான ஒரு ஆத்தர் இன் தமிழ், ஆத்மனாம். இவர் பற்றி ப்ரொஃபஸர் ரவீந்திரன் கூட சொன்னார். இந்த கவிதை நமக்கு எப்படி நனவு நிலையையும் உளவியல் சிக்கலையும் சேர்த்து சொல்கிறது என்று வாசிக்கலாம். நிஜம் நிஜம் நிஜத்தை நிஜமாக, நிஜமாக நிஜம் நிஜத்தை, நிஜத்தை நிஜமாக நிஜம், நிஜமே நிஜமோ நிஜம், நிஜமும் நிஜமும் நிஜமாக, நிஜமோ நிஜமே நிஜம், நிஜம் நிஜம் நிஜம். இது என்ன சொல்லுது இந்த கவிதை? நெக்ஸ்ட் கார். அதை இப்படி மாற்றலாம். உண்மை எனும் உண்மையை உண்மையாக சொல்ல வந்தது
உண்மையாக உண்மை எனும் உண்மையை சொல்வதில் உண்மையை உண்மையாக சொல்லும் உண்மை மீது கவனம் வைக்க, உண்மையே உண்மையோ என கேட்கும் உண்மை, எல்லா உண்மையும் உண்மையாக, உண்மையோ உண்மையே என சொல்லும் உண்மை, உண்மை உண்மை உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. இப்படி மாத்திருக்கோம். இப்போ என்ன நெக்ஸ்ட் கார்டு, இது என்ன செஞ்சிருக்கு? ஒரே சொல் திரும்ப திரும்ப வருகிறது. எதற்காக வருகிறது? அது ஒரு மீண்டும் மீண்டும் பயன்படுத்துதலால் நாம் அதை ஒரு பித்து நிலை என்று பார்க்கிறோம். அது பித்து நிலை மட்டுமா? இல்லை, அது ஒரு டிலீரியம். இந்த டிலீரியம் எப்படி வந்ததுன்னா, நெக்ஸ்ட் கார்ட் ப்ளீஸ். அவர் நமக்கெல்லாம் தெரியும், அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவர் மனச்சிதைவு நோயால் ஆட்பட்டுருக்கிறார். அதாவது இதில் என்னன்னா, இந்த நிஜம்னு அவர் வலியுறுத்தி சொன்னது வெறும் உளவியல் சிக்கலிலிருந்து உருவான ஒரு புலனுணர்வு சார்ந்த அம்சம் இல்லை. அது என்னவா இருக்கு? அவருடைய நனவு நிலையில், ஒரு படைப்பாளியினுடைய நனவு நிலையில் ஒரு நிஜம் என்பது எப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா, திரும்ப திரும்ப சொல்வதாக. திரும்ப திரும்ப சொன்னாதான் உண்மையாகும். இங்கு உண்மையும் பொய்யும் கலந்திருக்கு. எப்படி ஒருத்தர் உண்மையை சொல்வார்? ஒரு படைப்பாளி ஒரு சமூகத்தினுடைய உண்மையை எப்படி சொல்லி புரிய வைப்பார்? ஸோ கான்சியஸ்னஸில் இருக்கக்கூடிய, தனக்கு மட்டுமே சார்ந்த, தன்னுடைய உள்ளுக்குள் இருந்த, தன்னுடைய தோற்றப்பாடாக கண்ட அந்த உண்மையை இங்கு அடிக்கடி சொல்லி, பிதற்றலாக சொல்லி அதை புரிய வைக்கிறார். எனவே நாம் இங்கு வாசித்தது வெறும் ஒரு உளவியல் பூர்வமான பிதற்றல் அல்ல, அது ஒரு டிலீரியம் அல்ல, அது நனவு நிலையில் படிந்திருக்கும் நிஜம் நமக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு புரிகிறதா எப்படி கான்சியஸ்னஸ் தோற்றப்பாடாக வந்து போயிருக்கு? ஒரு பிரசன்னமாக வந்து போய்விட்டது. இதுதான் ஒரு படைப்பில் கான்சியஸ்னஸை அறிவது. இப்போது நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு சொல்லை திரும்ப திரும்ப வாசித்து ஒரு கவிஞனுடைய படைப்பை நனவு நிலையாக புரிந்து கொண்டோம். நெக்ஸ்ட், இது லாசரஸ் சீமாட்டி, சில்வியா பிளாத்துடைய கவிதை. சில்வியா பிளாத் உங்களுக்கு தெரியும், அவர் தற்கொலை செய்து கொண்டார். அவர் டிப்ரெஷனில் இருந்தார். இது லாசரஸ் சீமாட்டி என்ற அவருடைய இந்த கவிதையில் அவருடைய டிப்ரெஷன் எதை கொண்டு செலுத்தியது? அவருக்கு பல முறை தற்கொலை எண்ணத்தை ஊட்டியது. எத்தனையோ முறை அவர் தற்கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார். அதனுடைய ரெக்கார்டிங்காக இந்த கவிதை இருக்கிறது. நான் கொஞ்சம் வேகமாக இந்த கவிதையை படித்து விடுகிறேன். நான் அதை மீண்டும் செய்தேன். ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒருமுறை அதை நான் கையாள்கிறேன். ஒருவித நடக்கும் அதிசயம் என் தோல் நாசி விளக்கு நிழலை போல பிரகாசமாக, என் வலது கால் ஒரு தாள்கள் மீது வைக்கும் எடை, என் முகம் அம்சமற்றது, அழகுதான் யூத நார்மடி நாக்கினை உரி. ஓ என் எதிரியே, நான் அஞ்சுகிறேனா? மூக்கு, கண், குழிகள், பற்கள் முழுவதுமா? புளிப்பு மூச்சு ஒரு நாளில் மறைந்துவிடும். விரைவில் விரைவில் சதை சாப்பிட்ட கல்லறை குகை என் மீது இருக்கும் என் வீடாய். மேலும் நான் சிரிக்கும் பெண். எனக்கு வயது 30 தான். பூனையைப் போல் எனக்கு 9 முறை இறக்கும் வாய்ப்புண்டு. இது 3ஆம் முறை. என்ன ஒரு குப்பை! ஒவ்வொரு தசாப்தத்தையும் அழிப்பதற்கு எத்தனை லட்சம் இழைகள்! கடல் அலையை கொறிக்கும் கூட்டம் பார்க்க உள்ளே தள்ளுகிறது. அவர்கள் என் கை கால்களை அவிழ்க்கிறார்கள். அது ஒரு பெரிய அவிழ்ப்பு. தாய்மார்களே, பெண்களே, இவை என் கைகள், என் முழங்கால்கள். நான் எலும்பும் தோலாகவும் இருக்கலாம். இருப்பினும் நான் அதே அடையாளம் உள்ள பெண். முதல் முறையாக அது நடந்தபோது எனக்கு 10 வயது. அது ஒரு விபத்து. 2வது முறை நான் சொன்னது அது நீடிக்க வேண்டும், மேலும் திரும்பி வரவே கூடாது என. நான் குலுங்கி படுத்தேன், ஒரு சிப்பி போல. அவர்கள் அழைத்து கொண்டே இருக்க வேண்டியிருந்தது. முத்துக்கள் போல் என் மீதிருந்த புழுக்களை எடுக்க வேண்டியிருந்தது. மரணம் ஒரு கலை. அனைத்தையும் போல் அதை நான் திறமையாக செய்கிறேன். அது நரகமாக இருப்பதால் அதை செய்கிறேன். அது உண்மையாக இருப்பதால் அதை செய்கிறேன். எனக்கு அழைப்பு வந்துவிட்டதாக நீங்கள் ஊகித்திருக்கலாம். அந்த அழைப்பின் போது செய்வது எளிது. அதை செய்துவிட்டு அமைதியாகி விடுவது எளிது. அது நாடகியம். மீண்டும் அப்பட்டமான பகலில் திரும்பி வருவதும் அதே இடத்திற்கு அதே முகத்துடன் அதே விலங்காக வேடிக்கையான கூச்சலுடன். ஓ அதிசயம்! அது என்னை வீழ்த்து விடுகிறது. அதற்கு ஒரு விலை இருக்கிறது. என் காயங்களை பார்ப்பதற்கு ஒரு விலை இருக்கிறது. என் இதயம் துடிப்பின் ஓசைக்கும் அது அப்படித்தான் போகும். அப்புறம் மிகப்பெரிய மிகப்பெரிய விலை. ஒரு சொல்லுக்கு, அல்லது ஒரு தொடுகைக்கு, அல்லது ஒரு துளி குருதிக்கு, அல்லது என் கூந்தலின் ஒரு துண்டுக்கு, அல்லது என் துணிகளுக்கு. எனவே அவள் மருத்துவர். எனவே அவள் எதிரி. நான் உங்கள் படைப்பு, நான் உங்கள் மதிப்பு. பத்தரிமாற்று தங்கம் ஒரு கதலுக்கு இழகி விடுவது. நான் புரண்டு கருகுகிறேன். உங்கள் மகத்தான ஆறுதலை நான் குறைத்து மதிப்பிடுவதாக எண்ண வேண்டாம். சாம்பல் சாம்பல், நீங்கள் குத்தி கிளறுகிறீர்கள். சதை எலும்பு, வேறெதுவும் அங்கில்லை. ஒரு சோப்பு கட்டி, ஒரு திருமண மோதிரம், ஒரு தங்க நிரப்புகை. அவள் கடவுள், அவள் லூசிஃபர். எச்சரிக்கை எச்சரிக்கை! சாம்பலில் இருந்து என் கூந்தலுடன் எழும்புகிறேன். நான் மனிதர்களை காற்றை போல் விழுங்குகிறேன். ஸோ இதுதான் அந்த கவிதை. இதை நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். நெக்ஸ்ட்டு, லாசரஸ் சீமாட்டி. லாசரஸ் என்பது ஒரு பாத்திரம், பைபிளில் வந்த பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்துவினால் உயிர்த்தெழுப்பப்பட்டவர். தான் உயிர்த்தெழும்போது லாசரஸையும் உயிர்த்தெழ செய்ய வைத்தார். ஆனால் அதே போன்ற உயிர்த்தெழல்
இந்த கவிதைக்குள் இருக்கின்ற அந்த பெண்ணுக்கும் நடந்திருப்பதால் அதை லாசரஸ் சீமாட்டி என்ற தலைப்பில் பிளாத் எழுதியிருக்கிறார். இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது அவருடைய டிப்ரெஷனுடைய வாக்குமூலம் போல் எழுதப்பட்ட ஒரு கவிதை. அதாவது தான் பல முறை தற்கொலை செய்ய முயன்று எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தனக்கு படிந்திருப்பது என்பதை சொல்ல வந்த ஒரு கவிதை. இதில் அரசியலும் இருக்கிறது. 2வது உலகப் போரில் நாசிகளை கொன்றதற்காக எப்படி கொஞ்சம் கூட கவலையே படாமல் அதை பொருட்படுத்தாமல் செல்லக்கூடிய மனிதர்கள் இருப்பதை போல் இதுபோல் தானும் பலமுறை இறந்தாலும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது முக்கியமாக இங்கு சொல்ல வந்தது என்னன்னா, இந்த கவிதைக்குள் மற்றொரு இழை இருக்கிறது. அது என்னவென்றால் இறப்புக்கு பிறகான வாழ்வு. அந்த இறப்புக்கு பிறகான வாழ்வு என்ன செய்கிறது? நெக்ஸ்ட் இந்த இறப்புக்கு பிறகான வாழ்வு என்ன செய்கிறது? அது லாசரஸ் போன்ற வாழ்வை தருமா தனக்கு என்று எண்ண வைக்கிறது. பைபிள் படித்தவர்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள், மத நம்பிக்கை கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் இது மிகவும் சாதாரண அம்சம். நிச்சயமாக 2வது பிறப்பு, 2வது வாழ்வு என்பது சாத்தியம் என்பதாக இருக்கும். ஆனால் அது தெரியாதவர்களுக்கு, அது போன்ற எண்ணம் இல்லாதவர்களுக்கு அந்த ஒரு சிந்தனையை 2வது வாழ்வு அல்லது இறப்புக்கு பிறகான வாழ்வு என்பது எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய அம்சம். அது ஒளிந்திருப்பது, அது மறைந்திருப்பது. அந்த மறைந்திருக்கும் கதையுடன் இந்த படைப்பாளர் ஒன்று சேர்கிறார். அந்த இடத்தில் அவருடைய நனவு நிலையும் வாசகருடைய நனவு நிலையும் ஒன்றாகும் இடம் வருகிறது. அதுதான் வாசகரின் கற்பனை, எழுத்தாளருடன் கற்பனை சேருமிடம். அது கற்பனை என்று நாம் சொல்லிவிடுகிறோம், ஆனால் அது கற்பனை அல்ல. ஏனென்றால் இங்கு இறப்புக்கு பிறகான வாழ்வு பற்றி சொல்லப்படுகிறது. எனவே வாசகருடைய நனவு நிலையும் எழுத்தாளருடைய நனவு நிலையும் பரிமாறும் இடமாக இந்த கவிதை ஒரு சான்றாக நம் முன் இருக்கிறது. நெக்ஸ்ட். ஸோ நனவு நிலையை பொதுவாக எட்வின் ஷ்ராடிங்கர் என்ன சொல்கிறார் என்றால், அது ஒருமை பண்பாக இருப்பதில்லை, அது பன்மைத்துவ பண்பு என்கிறார். பன்மைத்துவ பண்பு என்றால் பல நனவு நிலைகள் ஒருங்கிணையும் ஒரு இடம். அதாவது இப்பொழுது நான் இன்னும் ஒரு வாரத்திற்குள் இந்தோனேஷியாவில் ஒரு எர்த்குவேக் வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறத வேற யாரோ எங்கிருந்தோ நினைத்தார்கள் என்பது எனக்கு புரிந்தது என்றால், என்னுடைய நனவு நிலையும் அவருடைய நனவு நிலையும் ஒன்றாகும் இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்தை பற்றித்தான் இந்த ஒருங்கிணைப்பு பற்றி எட்வின் ஷ்ராடிங்கர் சொல்கிறார். அடுத்தது இங்கு குறிப்பிடத்தக்க ஒன்று, நனவு நிலை ஒற்றை பண்பு இல்லை. அது எப்படிப்பட்ட செயல்பாடுகளோடு, போக்குகளோடு, தூண்டல்களோடு, கற்பிதங்களோடு இருக்கிறது. ஏனென்றால் அது எண்ணற்றவையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் இருக்கின்ற கான்சியஸ்னஸ், மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளுக்கும் இருக்கின்ற கான்சியஸ்னஸோடு நாம் தொடர்பு கொண்டார். இப்பொழுது எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு பூனை வளர்ந்துகிட்டு இருந்தது. அந்த பூனைக்கு எனக்கு ஏதாவது துக்கமாக இருந்தால் அதுக்கு தெரிஞ்சிடும், என் வாசலுக்கு உட்காந்துரும். எனக்கும் அந்த பூனைக்கும் உள்ள கான்சியஸ்னஸ் தொடர்பில் இருக்கு. ஸோ இப்படித்தான் எல்லா கான்சியஸ்னஸும் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால் தான் நனவு நிலை என்பது பன்மைத்துவமாக இருக்கிறது என்கிறார்கள். அடுத்தது இப்போ நம்ம உளவியல்ல இருதுருவ பிறழ்வு, ஐயுருவ மனநோய், இதை பற்றி கோபிகிருஷ்ணன், வர்ஜீனியா வுல்ஃப் எப்படி எழுதியிருக்காங்க. ஏன்னா அந்த உளவியல் சிக்கல்களில் இருந்தவர்களின் படைப்புகளில் இருந்து நாம் நனவு நிலையை பின்தொடரலாம். இப்போ கோபிகிருஷ்ணன் எழுதிய ஒரு சிறுகதை, அது காணி நிலம் வேண்டும் என்ற தலைப்பில் எழுதப்பட்டது. ஒரு மத்தியதர பொருளாதார குடும்பம் அது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒன்று குடித்தனம்னு சொல்லுவாங்க. பல பேர் இருக்கிற குடும்பத்தில், பல பேர் இருக்கிற வீடுகள், அவர்களுக்கு ஒரே ஒரு பாத்ரூம் தான், அந்த பாத்ரூம் தான் யூஸ் பண்ணணும். அதில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குளியல் அறையில் குளித்து கொண்டிருப்பவர் வெறும் ஒரு வாளியை மறைத்து வச்சு தான் குளிக்க முடியும். அப்படிதான் அந்த வசதி. வேறு யாராவது அங்கே போக வேண்டும் என்றால் யார் உள்ளே குளிக்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு தான் உள்ளே நுழைய முடியும். அப்படி இருக்கும்போது குளிக்கிறார்கள் என்றால் யார் குளிக்கிறார்கள் என்று கேட்டால் இவர்கள் என்று அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த நிலைமையில் ஒரு மூதாட்டி இந்த கதையை எழுதி கொண்டிருக்கிற அந்த கதை சொல்லி குளித்து கொண்டிருக்கும் போது பார்த்து விடுகிறார். அதனால் அந்த குளிப்பவர் ஆடை இல்லாமல் குளித்து கொண்டிருக்கிறார். இந்த மூதாட்டி அந்த ஒன்று குடித்தனத்தில் பலருக்கும் இதை சொல்லிவிடுகிறார். இதனால் என்ன ஆகிறது, அவர் மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு சென்று விடுகிறார். அந்த மன அழுத்தத்தின் காரணமாக இங்கு என்ன ஆகிறது என்றால், அந்த ஒன்று குடித்தத்தினுடைய லேண்ட்லார்ட், அதாவது உரிமையாளர், இனிமேல் எல்லோரும் உடை அணிந்து குளிக்க வேண்டும் என்ற விதியை உருவாக்கி விடுகிறார். இப்போ என்ன ஆகும் பாருங்கள், அந்த யார் அந்த மாதிரி குளித்தார்களோ அவர்களுடைய வெட்கத்தை, சுயத்தை, தனிமையை, தனக்கான வெளியை கொள்ளையடித்து விடுகிறது அந்த ஒரே ஒரு விதி.
இப்போ என்ன ஆகுது, இந்த பாத்திரம் ஒரு பெரானியாக்குள் போய்விடுகிறது. எப்பொழுதும் யாரோ தன்னை கண்காணிப்பது போல், இவர்தான் உடையில்லாமல் குளித்தவர் என்று பார்ப்பது போல், இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அவர் பெரானியா அட்டாக் ஆயிடுறார், ஒரு பெரானியா பர்சன் ஆயிடுறார். இப்போ என்ன பண்றாரு இந்த கதை சொல்லி, அந்த ஒடுக்குடித்தனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாத்திரங்கள் பற்றின உளவியல் அம்சங்களை எழுதி வருகிறார். இந்த கோபிகிருஷ்ணன் என்ற இந்த எழுத்தாளர் மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனில் ஆட்பட்டு அவரே ஒரு ஆலோசனை மையத்தில் சிகிச்சை பெற்றவர். அப்படி இருந்தும் கூட அவர் இந்த கதையை எழுதும்போது தனக்கிருந்த டிப்ரெஷனை, தனக்கிருந்த பெரானியாக்கை அப்படியே எழுதி மற்ற உளவியல் அம்சங்களையும் எழுதி ஒரு பாத்திரமாகவும் ஒரு ஆத்தராகவும் ஒரு நோயாளியாகவும் ஒரே சமயத்தில் இந்த கதைக்குள் நிலவுகிறார். இப்பொழுது நமக்கு என்ன தெரிய வருகிறது, இவருடைய இந்த டிப்ரெஷன், இந்த பெரானியா மூலம் நாம் என்ன தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால், இந்த மாதிரியான உளவு நிலை, இந்த மாதிரியான உளவியல் சிக்கல் வெறும் ஒரு சாதாரணமான ஒரு பாத்திரத்திற்கு வந்து விட்டதாக நாம் படித்துவிட்டு போக முடியாது. ஏனென்றால் அந்த உளவியல் சிக்கலை கொண்டிருந்த அந்த ஆத்தர், அந்த கோபிகிருஷ்ணன் எல்லோருடைய உளவியலையும் கணிக்கக்கூடியவராக இருக்கிறார். இருந்தாலும் நோயாளியாக மாறுகிறார். ஸோ பாத்திரமும் நோயாளியும் ஒன்றாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகிறது, நாம் இது போன்ற ஒரு அனுபவத்தை கொண்டிருந்தால் நாமும் இதே போன்ற டிப்ரெஷனையும் பெரானியாவையும் அடைந்து விடுவோம் என்று தெரிகிறது. இந்த இடத்தில் என்ன ஆகிறது, அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த புலனுணர்வு சார்ந்த அம்சம், அனுபவம் நமக்கு கடத்தப்பட்டு விடுகிறது. நாம் என்ன ஆகிறோம், அது போன்ற ஒரு பெரானியாவை எங்கு வேண்டுமானாலும் அனுபவிப்பவர்களாக மாறிவிடுகிறோம். எனவே அவருடைய அந்த உளவியல் சார்ந்த நனவு நிலையானது வாசகரினுடைய நனவு நிலையாக மாற்றப்படுகிறது. ஸோ இப்படித்தான் உளவியல் சிக்கலாக இருப்பது நனவு நிலையின் அம்சமாக மாற்றப்படுகிறது படைப்புகள் வழியாக. நெக்ஸ்ட், வெர்ஜினியா வுல்ஃப். அவங்க பைபோலார் டிஸார்டரால் பாதிக்கப்பட்டவர். அதன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். அந்த பைபோலார் டிஸார்டரை ஒரு நாவலில் எழுதியிருக்கிறார். அதற்கு மிஸ்ஸஸ் டாலவே என்ற தலைப்பு. அந்த மிஸ்ஸஸ் டாலவேல என்ன ஆகுதுன்னா, இது ஒரு நனவுடை உத்தி. லாசா ராமமிர்தம் அவர் கூட இந்த மாதிரியான நனவுடை உத்தியில் நாவல்கள் எழுதியிருக்கிறார். இந்த நெக்ஸ்ட் கார்டு, இருதுருவ உளவுச்சிக்கல். இந்த மிஸ்ஸஸ் டாலவேல எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பெண் பாத்திரம் அன்னைக்கு ஒரு பார்ட்டி நடத்தவிருக்கிறாங்க. அந்த பாத்திரம் வெளியில் போயிட்டு அந்த பார்ட்டிக்கான விஷயங்களை வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய மனசில் என்னென்ன நடக்குதோ அது முழுக்க கதையாக மாறுது. ஈவினிங் அந்த பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வரார். அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா, 2ஆம் உலகப் போரில் ஈடுபட்ட ஒரு வீரர். அவர் அதுக்கப்புறம் திரும்பி வயசாயிடுச்சு. ஆனால் அந்த உலக போரினுடைய அனுபவம் அவரால் மறக்க முடியல. அதனால அவர் டிப்ரெஷனில் ஆட்படுறார். அவர் ஆலோசனை மையத்துக்கு வரணும்னு சொன்ன போது தன்னால் அந்த ஆலோசனை மையத்தில் இருக்கக்கூடிய அனுபவத்தை தாழ்ந்த முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்கிறார். இது மிகப்பெரிய பாதிப்பாக இந்த லேடிக்கு, மிஸ்ஸஸ் டாலவேக்குள்ளே இறங்கி விடுகிறது. ஏனென்றால் தன்னுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்க முடியாத ஒரு நோயாளி தற்கொலை செய்து கொண்டது போல் தன்னால் செய்ய முடியவில்லை அப்படிங்கிற எண்ணம் வந்தவுடனேயே ஒரு குடும்ப பெண்ணாக இருந்த டாலவே ஒரு அந்நியமான பெண்ணாக மாறிவிடுகிறார். 2 தனித்துவங்கள் கொண்ட ஒரே பெண் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட உடனே அந்த நனவு நிலையினுடைய அனுபவத்தில் ஆட்பட்டு விட்டு அவருடைய முன்னாள் காதலர் சொன்னப்போ நீ மகிழ்ச்சியாக இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வாசகம் மட்டுமே மீண்டும் மீண்டும் தான் தன்னுடைய தன்னிலையை இழந்து, தனிமையை இழந்து, தன்னுடைய தனித்துவத்தை என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார். தன்னுடைய தனித்தன்மையை கண்டு அடைவதே தனக்கு ஒரு லட்சியமாக இருக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார். ஸோ பைபோலார் டிஸார்டர் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணிடம் இருந்ததை நாம் வாசகராக எப்படி உள்வாங்குகிறோம் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஏனென்றால் அது வெறும் ஒரு அனுபவமாக நாம் விட்டு செல்ல முடியாது. ஏனென்றால் இதே போன்ற அனுபவத்தை நம்மளுடைய குடும்ப பெண்கள் பல முறை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது போன்ற ஒரு பாத்திரமாக ஒருவர் மாற வேண்டும் என்றால் அந்த நனவு நிலையை நாம் கடன் வாங்கி அதே போல் வாழ ஆரம்பித்திருக்கிறோம். ஸோ இப்படித்தான் நனவு நிலை நாம் படைப்பாக்கங்கள் வழி தெரிந்து கொள்ள முடிகிறது. நெக்ஸ்ட், இப்போ எக்ஸென்ட்ரிக் அம்சம் உள்ள படைப்பாளர்கள். பாரதியார் ஒரு எக்ஸென்ட்ரிக், ஒரு விசித்திரமான குணாம்சம் கொண்டவர். அவர் எழுதிய ஒரு மிகவும் பிரபலமான இந்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்திற்கு குஞ்சென்று மூப்பென்று முண்டோ தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம். இந்த பாடல் இதுல அக்கினி என்ற இந்த சொல், நெக்ஸ்ட் கார்ட் ப்ளீஸ். அக்னி என்ற சொல் அது என்ன, வெறும் தீயா? தீ கிடையாது, அது ஞானத்தீ. அந்த ஞானத்தீ என்ன செய்யும்?
அஞ்ஞானத்தை அழிக்கும். அது மட்டும்தான் அந்த பொருளா? அதை சொல்வதற்காகத்தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை. அக்னி என்பது சூரிய வடிவம், சூரிய சக்தியினுடைய வடிவம், மிகச்சிறிய அம்சமாக ஒரு அக்னி குஞ்சு அப்படிங்கிற ஒரு சிறிய வடிவமாக காட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கும் தொனியை பாருங்கள். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டிடை பொந்திரை வைத்தேன். அது ஒரு கவிதை. அந்த கவிதை சொல்லி சட்டென்று ஒரு குரலை உயர்த்தி இது சொல்கிறது. அந்த சட்டென்று உயர்ந்த குரல் ஒரு விசித்திரமான குணாம்சத்தினுடைய ஒரு குரல். அந்த விசித்திரமான குணாம்சம் எதிலிருந்து வருகிறது? நனவு நிலையிலிருந்து வருகிறது. ஏனென்றால் இங்கு நாம் முன்னாடியே எப்படி ஒரு நிஜம் அப்படிங்கிறத வலியுறுத்த ஆத்மா நாமுடைய பிதற்றலை பார்த்தோமோ, அதே போல் இந்த அக்னியை, இந்த ஞானத்தை வலியுறுத்துவதற்கான பெருங்குரலாக அந்த பாரதியினுடைய விசித்திர குணாம்சம் கொண்ட குரலை பார்க்கிறோம். எனவே இது அப்பட்டமான நலநிலை சார்ந்த குரலாக இருக்கிறது. நெக்ஸ்ட், அடுத்தது நகுலன். அவரும் ஒரு எக்ஸென்ட்ரிக், ஒரு விசித்திரமான குணாம்சம் கொண்டவர். அவருடைய பல படைப்புகள் நனவுடை உத்தியில் எழுதப்பட்டவை. அதில் குறிப்பாக இங்கு ஒரு 3 கவிதைகளை பார்க்கலாம். இருப்பதற்கென்று வருகிறோம், இல்லாமல் போகிறோம், எனக்கு யாரும் இல்லை நான் கூட, நினைவு ஊர்ந்து செல்கிறது, பார்க்க பார்க்க பயமாக இருக்கிறது, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை. நெக்ஸ்ட், இப்போ நினைவு ஊர்ந்து செல்கிறது, நேரடியாகவே சொல்கிறார் நனவு நிலை பற்றி. அந்த கவிதை சொல்லி நேரடியாக சொல்லும் அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அது நனவு நிலை அனுபவம் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நனவுடை உத்தியில் எழுதப்பட்ட கவிதை. அது அடுத்தது என்ன சொல்கிறது? மிக பிரபலமான வரி, எனக்கு யாரும் இல்லை நான் கூட. எனக்கு என்பது தன்னிலை, நான் கூட என்பது எங்கிருந்து வந்திருக்கிறது? உளவியல் சார்ந்த நான் கிடையாது. அது அந்த உளவியலை செலுத்தும் நான். அந்த செலுத்தும் நான் எங்கிருந்து வந்தது? நனவு நிலையிலிருந்து வந்திருக்கிறது. அதைத்தான் இங்கு நாம் பார்க்கிறோம். படைப்புகள் மூலமாக நாம் பார்ப்பது இதைத்தான். துணையாக தன்னுடைய தன்னிலை இல்லை. ஸோ நான் கூட என்பது நனவு நிலையிலிருந்து வந்த தன்னிலை. ஸோ இந்த நான் கூட என்பது தனிமையை போக்க முடியாத அம்சத்தை, தன்னை உணர்ந்த அம்சத்தை, உள்ளில் இருக்கும் தனிமையை, எல்லாவற்றையும் சொல்கின்ற ஒரு நான். அந்த நான் தான் இங்கு நனவு நிலை. நெக்ஸ்ட் கார்டு ப்ளீஸ். ஸோ நனவு நிலை, இதுக்கு முந்தின கார்டு. ஸோ நனவு நிலை என்பது என்ன? படைப்பாக்கத்தில் அதாவது படைப்பாக்கமும் நனவு நிலையும் வேறு வேறு அல்ல. கவிதை சொல்லார், அதாவது கவிதை எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்கிறது? மொழியால் சொல்கிறது. ஸோ நனவு நிலை என்பதை நாம் எப்படி அறிகிறோம்? மொழியால் அறிகிறோம். உளவியல் ஆய்வாளர் லக்கான் என்ன சொல்கிறார்? அன்கான்ஷியஸ் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் லைக் எ லாங்குவேஜ். அதாவது நனவிலி மொழி போல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு வந்த ஆய்வாளர்கள் நனவிலி என்பதையும் நனவு நிலை சார்ந்ததாக மாற்றி அதை புரிந்து கொண்டார்கள். எனவே நனவு நிலை என்பதை நாம் மொழியாகத்தான் புரிந்து கொள்கிறோம். எனவே நெக்ஸ்ட், ரோஜர் பென்ரோஸ். இவர் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், ஒரு பிசிசிஸ்ட். அவர் மிகப்பெரிய ஒரு நோபல் பரிசை வென்ற இயற்பியலாளர். இருந்தாலும் அவர் நனவு நிலை பற்றி மிகப்பெரிய ஒரு ஆய்வை செய்திருக்கிறார். அவருடைய பொருளில் நனவு நிலை என்பது அண்டத்தின் ஒரு பகுதி. இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா, நம் படைப்பாளர், வாசகர்கள், மற்ற எல்லோரும், ஈவன் விலங்குகள் எல்லோரும் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வெளி. அது என்னது? அது ஸ்பேஸ். நாம் பூமியில் நின்றிருந்தாலும் நமக்கு அடுத்திருப்பது நம்மளுடைய ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இருக்கிறோம். எப்படி ஒன்றிணைந்திருக்கிறோம்? நனவு நிலையால் ஒன்றிணைந்திருக்கிறோம். அதுதான் அவர் சொல்ல வந்தது, நனவு நிலை அண்டத்தின் ஒரு பகுதி. அடுத்தவர் என்ன விளக்கம் சொல்கிறார் பாருங்கள். நம் மனதில், அதாவது நனவு நிலையில், ஒரு பருப்பொருளற்ற ஒன்றை, அதாவது மேட்ரு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாத ஒன்றை கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய மனதில் அது இருக்கு. அதை என்னன்னு சொல்ல முடியாது. அது என்ன சொல்றதுன்னா, இந்த வேதிப்பொருள் தான் இந்த மேட்டராக உருவாகி இருக்கிறது என்பதை சொல்ல முடியாமல் இருக்கிறோம். அது ஒரு புறப்பொருளால், பருப்பொருளாலான புற உலகால் தூண்டப்படுகிறது. நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய உள்ளிருந்து உருவானதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. ஒரு விரிவான கட்டுப்படுத்தும் அமைப்புடன் இயையும் செயல்படாத உறுப்பு. அதாவது நமக்கு தெரிஞ்சு அது எப்படி செயல்படுதுன்னு இன்னும் தெரியாது. அது ஒரு செயல்படாத உறுப்பாக தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது தானாக எதுவும் செய்வதில்லை. மாறாக தெய்வீக அல்லது மறைப்பொருள் சார்ந்த ஏதோ ஒரு தோற்றப்பாடு. இது வரைக்கும் அப்படித்தானே புரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு டிவைனால கட்டுப்படுத்தப்படுறதா, அது எப்படியோ ஒரு வகையில் அதை ஆட் பண்ணுது அப்படின்னு தானே நினைச்சு வச்சிருக்கோம். அது கருத்தாக்கம் சார்ந்ததாகவும் இருக்கலாம், ஐடியாலஜிக்கலாகவும் இருக்கலாம். அது மனித குலத்திற்கு இன்னும் தெளிவாக தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. ஸோ இதுதான் அது, இப்படித்தான் அது இருக்கு, இந்த மாதிரியான உறுப்பின் மூலமாகத்தான் அது செயல்படுது, அப்படி மட்டும்தான் நமக்கு தெரியல. ஆனால் அது இருக்கு. நெக்ஸ்ட் கார்டு. ஸோ சந்திர தங்கராஜ் என்ற ஒரு பெண் எழுத்தாளர், மிக பிரபலமானவர், இயக்குனர்.
திரைப்பட இயக்குனர். அவர் ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். இப்பொழுது நாம் பார்த்தவர்கள் எல்லோருமே உளவியல் சிக்கல்களால் ஆட்படுத்தப்பட்ட எழுத்தாளர்கள். ஆனால் அப்படி இல்லாத எழுத்தாளர்களிடமிருந்து எப்படி நனவு நிலையை அறிவது? அதை அடுத்து பார்க்கலாம். இந்த கவிதையை நான் வேகமாக வாசித்து விடுகிறேன். அவள் அன்று வலது கையில் கடிகாரம் அணிந்திருந்தாள். அது 5 நிமிடம் தாமதமாக ஓடியது. அதை உணர்ந்த 5வது நொடியில் பின்னுக்கு திரும்பி பார்க்கிறாள். அவன் 5 நிமிடம் தாமதமாக வந்து கொண்டிருந்தான். பின் 5 மணி நேரம், 5 நாள், 50 வாரம், 500 மாதம், 5000 வருஷம், 50,000 நூற்றாண்டு தாமதமாகி காணாமல் போய்விட்டான். நெக்ஸ்ட் கார்டு பாருங்கள். இங்கு 50,000 ஆண்டுகள் ஆண் பின்னோக்கி போயிருக்கிறான். அவன் இன்னும் வந்து சேரவே இல்லை பெண்ணுடன். 50,000 ஆண்டுகள் பின்னால் அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஸோ எண்களின் பின்னோக்கி தன்மையை நாம் எப்படி அறிந்து கொண்டோம்? நிகழ்காலத்திற்கு அவன் வரவில்லை என்று தெரிகிறது. 50,000 ஆண்டுகளும் இன்றும் இந்த கவிதை படிக்கும் இந்த நேரமும் அருகருகே இருக்கிறது. அது நமக்கு புரிந்துவிட்டது. அடுத்தது, அந்த அருகருகே இருப்பதை நாம் எப்படி புரிந்து கொண்டோம்? நம்மளுடைய நனவலியின் செயல்பாட்டின் மூலமாக புரிந்து கொண்டோம். அது எப்படி? காலத்தை இந்த கவிதை உரைய வைத்து விட்டது. எப்படி? 50,000 ஆண்டுகள் அவன் இன்னும் வந்தே சேரவில்லை. இந்த கவிதை படிக்கும் போது கூட அவன் வந்து சேரவில்லை. எனவே அவன் இன்னும் 50,000 ஆண்டுகள் பின்னால் இருப்பதை நாம் புரிந்து கொண்டோம். அந்த காலம் நமக்கு ஈஸியாக கவிதை சொல்லியும் வாசகரும் புரிந்து கொள்ளக்கூடிய கணக்காக இருக்கிறது. ஏனென்றால் அது அறிவுக்கு புரிவது. ஸ்தூல வடிவமாக அந்த எண்ணாக இருப்பதை நாம் கற்பனையின் மூலமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த கற்பனை எங்கிருந்தது? மறைந்திருக்கிறது. எப்படி மறைந்திருக்கிறது? நனவு நிலையில் இருக்கிறது. யாருடைய நனவு நிலையில்? வாசகருடைய, எழுத்தாளருடைய நனவு நிலையில். அது சங்கிலி போல் இருக்கிறது. புரிகிறதா? இப்போ எப்படி அது மறைந்து தோற்றமெடுத்து படைப்புக்குள் வந்து நமக்குள் வந்து சேர்ந்திருக்கிறது. இதுதான் உளவியல் சிக்கல் இல்லாத ஒரு எழுத்தாளர் எப்படி ஒரு நனவு நிலையை பதிய வைப்பார் என்பதற்கான ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட், உள்ளுணர்வு, தொலைப்பார்வை, அதாவது கிளார்வாயன்ஸ், இன்ட்யூஷன், இதெல்லாம் நனவு நிலையால் சாத்தியமாகிறது. இந்த இடத்தில் நான் எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது இந்த சுனாமி நம்ம 2004 நமக்கு வந்தது இல்லையா? அப்போ என்னாச்சுன்னா, ஒரு நாய் குலைத்ததை கேட்ட உடனே நிச்சயமாக ஒரு நிலநடுக்கம் வரப்போகிறத புரிஞ்சுக்கிட்டேன். நிலநடுக்கம் வர்றது மட்டும் இல்லை, ஒரு வாரம் 19th அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு நியூசிலாண்டில் மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்ததை ஒரு நியூஸில் பார்த்தேன். அடுத்த வாரம் அதே நாள் மிகப்பெரிய நிலநடுக்கம் சென்னைக்கு தாக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கடல் உள்ளே வரப்போகுது. எனக்கு சுனாமிங்கிற வார்த்தை அப்போ தெரியாது, இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குன்ட்டு. வரப்போகுது அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, அதாவது எதிர்கருத்தை திங்க் பண்ணக்கூடாது, எதிர்மறையாக எதுவுமே சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியும் சென்னையில் 3 தடவை நிலநடுக்கம் வந்திருக்கு, மிக லேசாகத்தான். அதிலிருந்து நிலநடுக்கம் என்ற அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மனசில் பதிவாயிடுச்சு. இது அப்படியே வச்சுக்கிட்டு இருந்த போது இந்த நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னு தெரிய வந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த விலங்கு அது குலைத்தது, அது எப்படி குலைச்சிருக்கும்? எப்போவுமே குலைக்கிற மாதிரி இல்லாமல் வேற ஒரு குலைப்பை, அந்த ஒரு ஒலியை மாற்றி குலைத்ததால் அது என்ன ஆகுது? வேற ஏதோ சொல்லுது அது அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ் நிலத்திலிருந்து, புறத்திலிருந்து விலங்குக்கு விலங்கிலிருந்து மனிதனுக்கு வந்திருக்கு. ஸோ இப்படித்தான் கான்ஷியஸ்னஸ் கனெக்ட் ஆகிருக்கு. அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? உள்ளுணர்வை நாம் விழிப்படைய செய்கிறோம். நமக்கு கிளார்வாயன்ஸ், நமக்கு ஏதோ ஒரு அபாயம் வரப்போகுது தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இது அத்தனை பேருக்கும் பாதுகாப்பாக நம்ம ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ நனவு நிலை மூலமாக என்ன செய்ய முடியும்? இத்தனை பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸை நம்ம ஹோல் வேர்ல்டுக்கும் தர முடியும். அதனால் தான் படைப்பாக்கங்களின் நனவு நிலையை தெரிந்து கொள்வது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் கார்ட். இந்த ஒரு கதை, இது மயிலாப்பூர்ங்கிற தலைப்பில் அரங்கநாதன் எழுதின கதை. நான் சொன்ன இந்த எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்ந்து இந்த கதையை பற்றி நம்ம படித்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1987 அந்த டைமில் எழுதப்பட்ட இது கதை. இது என்னென்னா, ஒரு நகரம் பேரழிவிற்கு பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு வர்ணனையாக அந்த கதை சொல்லுது. இதில் 2 பாத்திரங்கள் தான். எப்போவுமே அவர் முத்துக்கருப்பன்கிற பாத்திரத்தை தான் எல்லா கதைகளும் பயன்படுத்துவார். அந்த முத்துக்கருப்பன் பாத்திரத்துடன் காயத்ரி என்ற ஒரு பாத்திரமும் இருக்கிறது. 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்னா, ஒரு பெரிய இயற்கை பேரழிவுக்கு பிறகு ஒரு நகரத்தினுடைய வர்ணனை நகர்கிறது. முதல் வரி என்ன சொல்லுது பாருங்க, ஒரு மின்வெட்டு போல்தான் அது வந்து போயிற்று. அது வந்து போயிற்று. எது வந்து போயிற்று? அது என்ற சொல் தான் அந்த முழு கதையையும் நடத்தி செல்கிறது.
நெக்ஸ்ட் கார்டு. இது என்னன்னா, தமிழகத்தில் ஒரு பேரழிவு வரப்போகிறத அவர் 1987 தெரிந்து இதை எழுதியிருக்கிறார். 2004 சுனாமி வந்திருக்காட்டி இது வெறும் ஒரு கற்பனையாக மாறி இருக்கும். சுனாமி வந்த பிறகு நமக்கு என்ன ஆகுது? அது ஒரு மிகப்பெரிய முன்னுணர்வாக, ஒரு கிளேர்வாயன்ஸாக நமக்கு தெரிய வருகிறது. அடுத்தது, இது அவருக்கு ஜோசியம் தெரியும், ஆனால் ஜோசியம் மூலமாக இது செய்யப்பட முடியாது. ஏனென்றால் முன்னுணர்வு திறன் அப்படிங்கிறது பல விலங்குகள் மூலமாக, பல அறிகுறிகள் மூலமாக, நிமித்தங்கள்னு சொல்லுவோம், அது மூலமாக நமக்கு வந்து சேர்வது. நெக்ஸ்ட் கார். அது பாருங்க, எர்வின் ஷ்ராடிங்கர் இதை பற்றி ஒன்று சொல்கிறாரு. நனவுநிலை என்பது ஒருமையாக வெளிப்படும் உடனடி அனுபவம் என்பதே சாத்தியம். அதன் பன்மைத்தன்மை மறைந்திருப்பது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கிளார்வாயன்ஸ், இன்ட்யூஷன், அது எல்லாமே மறைஞ்சிருக்கும். பன்மைத்துவம் ஒரு மறைவினால் ஒருமைத்துவத்தில் பல அம்சங்களாக வெளிப்படும் ஒன்றாகும். நெக்ஸ்ட் கார்ட் ப்ளீஸ். ஸோ நனவு நிலை, பன்மைத்துவம், முன்னுணர்தல், காட்சி வடிவங்கள், இது சில பேருக்கான திறன். அது எப்படி வருதுன்னு பாருங்களேன். நெக்ஸ்ட் கார்ட் ப்ளீஸ். இந்த மூளையின் செயல்பாடு அது உடலுக்கு புறத்திலும் நிகழ்கிறதுன்னு பார்த்தோம். இங்கே ஒரு மாநகரம் வந்து ஒரு அழிவை சந்தித்திருக்கிறது. அங்கே மிக முக்கியமான ஒரு வர்ணனை ஒன்று சொல்கிறாரு. கரப்பான் பூச்சிகள் அப்படியே அங்கே வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த கரப்பான் பூச்சிகள் அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு பொறி. அந்த பொறி என்ன ஆயிருக்கு, 1987 பீச்சில் அவர் பார்க்க போது இந்த கரப்பான் பூச்சிகள் நகர்ந்ததை அவர் ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுதுன்றது உணர்ந்து அது பொறியா அவருடைய மூளைக்குள் வந்து சேர்ந்திருக்கிறது. அது எழுத்தின் ஆன்மாவாக மாறுகிறது. அது என்ன ஆகிறது, இது போன்ற ஒரு பேரழிவை பற்றி எழுத வேண்டும் என்ற கதையாக மாறி அது என்ன ஆகுது, நிலத்துக்கடியில் இருந்த நீர் சுனாமி வந்த போது மேல் எழுந்து வந்து அங்கே வந்து ஒரு கரப்பான் பூச்சிகள்லாம் அப்படியே ஊறிட்டு இருக்கிறத பார்த்து அது கதையாக மாறி இருக்கு. ஸோ 1987 2004 நடக்க போகிறத ஒரு கிளேர்வாயன்ஸால் உள்ள வந்து பதிஞ்ச ஒரு கதையாக இது மாறி இருக்கிறது. எப்படி ஒரு நனவு நிலை ஒரு படைப்பின் மூலமாக வெளிவருகிறது என்பதை இந்த கதை நமக்கு அப்படியே அப்பட்டமாக காட்டுகிறது. நெக்ஸ்ட், கிளார்க்கும் டேவிட் சால்மஸும் எப்படி வந்து மைண்ட் வெறும் உள்ள மட்டும் இல்லை வெளியும் செயல்படுகிறது என்பதை இதன் மூலமாக சொல்கிறார்கள். பருப்பொருளில் நிலவும் இதுவரை பெயரிடப்படாத இயக்கம், விசை அல்லது பரிமாற்றம் மனித நனவு நிலையை நடத்தி செல்கிறது. எப்படி வந்து வெளியில் இருக்கக்கூடிய விசைகள், ஃபோர்ஸஸ், இப்போ வந்து டெலூரிக் கரண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த கரண்ட்ஸ் என்ன பண்ணுது, இந்த பூமியை இந்த புள்ளியில் இந்த ஸ்பேஸில் இதே வட்டத்தில் சுழல வைக்கின்றன. ஸோ அந்த டெலூரிக் கரண்ட்ஸ் வெளியே பூமிக்கு வெளியே ஸ்பேஸ்லேயும் இருக்குது, பூமிக்குள்ளேயும் இருக்குது. ரெண்டுமே ஒருங்கிணைந்தால்தான் இந்த பூமி இதே புள்ளியில் இந்த சூரியனை இதே வகையில் சுற்றி வர முடியும். அடுத்தது, அதுதான் அந்த புறப்பொருளுக்கான அந்த விசை தான் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், எல்லா மாதிரியான அம்சங்களுக்கும் ஒரு அதன் மேலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதைத்தான் அவர்கள் வந்து அந்த விசை அல்லது பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ரி பெர்க்சன் அவர் மிகப்பெரிய ஒரு தத்துவவியலாளர். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நனவு நிலை உடனடியாக கடந்து போனதிலும் வரக்கூடிய எதிர்காலத்திலும் பரவி நிற்பது. அதாவது கடந்த காலத்தில் சாய்ந்து கொண்டு வருவதில் வளைந்திருப்பது. நெக்ஸ்ட் கார்டு. அதாவது இங்கே வந்து என்ன பார்க்குறோன்னா, இந்த கதையில் கடந்த காலத்தில் நிகழ்ந்த பல அம்சங்கள் இவருக்குள்ளே பதிஞ்சிருக்கு. நிகழ்காலத்தில் வரக்கூடிய கரப்பான் பூச்சிகள் இது மாதிரி ஊறுதே அப்படிங்கிறதும் வந்து சேருது. ஸோ கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஒன்று சேர்த்து அவர் வந்து அந்த எதிர்காலத்தையும் ஒன்று சேர்த்து நிகழ்காலத்தில் அந்த கதையாக எழுதியிருக்கார். இப்படி தான் நம்ம அந்த கதையினுடைய அம்சத்தை புரிந்து கொண்டு, பல படைப்பாக்கங்களை புரிந்து கொண்டு, நனவு நிலை என்பது என்ன, எப்படி ஒரு தோற்றப்பாடாக இருக்கிறது என்பதை நமக்குள் கடத்தி கொள்கிறோம். எர்வின் ஷ்ராடிங்கர் சொல்றது பாருங்க, எல்லா நரம்பு தூண்டல்களும் விழிப்புணர்வுடன் நடப்பதில்லை. அவற்றில் பல அகத்தூண்டல்களாகவும் புறத்தூண்டல்களாகவும் உள்ளன. உடலியல் ரீதியான முக்கியத்துவத்தையும் காலத்துடனான விளைவுகளையும் அகத்தில் நடந்தாலும் அது புறச்சூழல்களை மாற்றும்படியும் இருக்கும். ஏதோ ஒரு உயிரியல் ரீதியான அனுபவம் மீண்டும் நடைபெறாது. எர்வின் ஷ்ராடிங்கர் எவ்வளோ அழகாக அதை சொல்லிட்டார் பாருங்க. ஸோ இப்போ முடிவாக நம்ம பார்க்குறது, ஸோ நனவு நிலையும் உளவியலும் தொடர்புடையவை. அது மட்டும் இல்லாமல் உளவியல் செயல்பாடுகள் பலவும் நனவு நிலையால் நடத்தப்படுகின்றன. ஸோ உளவியல் சிக்கல்கள் என்பதை நாம் வெறும் உளவியல் சிக்கல்களாக பார்க்க முடியாது. படைப்புகளில் மன பாதிப்பு இருந்தாலும் அது நனவுநிலை சார்ந்தது. ஸோ தோற்றப்பாடாக இருக்கும் நனவுநிலையை இது போன்ற படைப்புகள் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஸோ நமக்கு வந்து பல்வேறு வகையான நனவுநிலை பற்றி இப்பொழுது நாம் பார்த்தோம். நம்ம எப்படி ஒரு அண்டத்தின் ஒரு பகுதியாக அது இருக்கிறது, அது ஒரு சங்கிலி வலை போல் இருக்கிறது. அப்பாலே அனுபவங்கள் மூலமாக அதை அறிந்து கொள்ளலாம். முன்னுணர்தல் மூலமாகவும், தகவல்கள் மூலமாகவும், காலவெளி சார்ந்த பரவல் மூலமாகவும், ஸ்தூலமான தடயங்கள் மூலமாகவும்,
நாம் புரிந்து கொள்ளலாம். இதுவரை நனவு நிலை பற்றி இது போன்ற ஒரு அறிவித்தலை யாரும் செய்ததில்லை. இது என்னுடைய முதல் கட்டுரை. இது போன்ற ஒரு கட்டுரையை நான் மிகவும் தேடி பார்த்தேன், எங்கும் கிடைக்கவில்லை. இது போன்ற ஒரு நனவு நிலை பற்றி, அதாவது படைப்பாக்கங்கள் வெளிப்படும் நனவுநிலை பற்றி இதுதான் முதல் முறையாக எழுதப்பட்ட கட்டுரையாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது காலம், இடம், அப்பாலை அனுபவம் சார்ந்த ஒன்றாக நாம் எல்லோருக்கும் பொதுவானதாக மாற வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி.